என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் தனிப்பட்ட அக்கறை உடையவராக இருக்கிறார். தேவாதி தேவன் நம் மீது அளவு கடந்த சிநேகம் உள்ளவர். வேதத்திலே தன்னை தேடி வந்த ஜனங்கள் பசியோடு இருப்பதை கண்டு நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சீடர்கள் சொன்னார்கள், 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு இது எப்படி காணும்? அவர்களை நீர் அனுப்பிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இயேசு அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் மீது மனம் இறங்கின ஆண்டவர் அவர்களுக்கு அப்பமும் மீனும் வயிறார கிடைக்கும்படி உணவளித்ததோடு மட்டுமல்ல, நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். பேய் பிடித்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வேதனையின் மத்தியில் வந்த ஜனங்களுக்கு அவர் அற்புதத்தை காண செய்தார். என் சகோதரனே, சகோதரியே, வேதனையுற்ற மனநிலையோடு நீ வந்திருக்கிறாயா? ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, என் வேதனை உமக்கு தெரியுமா? என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எத்தனை எத்தனை சுமைகளோடு நான் வந்திருக்கிறேன், வேதனையோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி மனம் கலங்கி தவிக்கும் மகனே, மகளே, ஆண்டவர் நம் மீது மனம் இறங்கு. இயேசுடைய மனதுருக்கம் உங்களை ஒருபோதும் இந்த உலகத்தில் அனாதை போல விடுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மனதுருக்கத்தோடு நம்மை அரவணைக்கிறார். உங்களை இப்பொழுது தேவாதி தேவன் அரவணைத்து தமது சிநேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இயேசு ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். உள்ளத்தை திறந்து, வாய்களை திறந்து, இயேசுவே நீர் என்னை தொடும், இயேசுவே என் கண்ணீரை துடைத்தருளும், இயேசுவே என் துயரங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து நீங்கள் கூப்பிடும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற நேரம். வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு மறைந்து போகிற நேரம். உங்கள் வியாதிப்பட்ட இடத்திலே தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிற நேரம். இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு விடுதலையை அனுபவிக்கிற நேரம். சகோதரனே, சகோதரியே, உனக்குள் தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு விடுதலை தாரும், நீர் என்னை சுகப்படுத்தும், நீர் என் கண்ணீரை துடையும். என் வியாதிப்பட்ட அந்த இடத்திலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுதே தொடுவதாக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என்னை தொடட்டும், தொடட்டும். இந்த கட்டி என்னை விட்டு கரைந்து போகட்டும்.
இந்த வீக்கங்கள், இந்த வலி வேதனைகள் என்னை விட்டு நீங்கட்டும். நீரனை தொடும், நீரனை சுகப்படுத்தும், நீரனை சௌக்கியப்படுத்தும் என்று கூப்பிடுங்கள். உங்களை சுகப்படுத்தும் வல்லமை, உங்களை நலப்படுத்தும் வல்லமை மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, குடும்பத்திலே அமைதி இல்லாமல் வந்திருக்கிறேன், குடும்பத்திலே சஞ்சலத்தோடு வந்திருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறேன். என் கணவனை தொடும், கணவரை தொடும் அப்பா. என் மனைவியை தொடும், என் மகனை என் மகளை தொடும், என் பெற்றோரை தொடும் ஆண்டவரே. என் குடும்பம் சஞ்சலப்பட்டு தவிக்கிறது ஆண்டவரே. இப்படியாவது உங்க இரக்கம் என் குடும்பத்துக்கு வேணும். உங்க இரக்கம் வரும்போது அவர்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பாரும் இயேசுவே. இயேசுவே, தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் குடும்பம் மாறிடுமே. சொல்லுங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. தாகத்தோடு இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கடவுளாய் ஆண்டவரே, என் கடவுளாய் ஆண்டவரே, துக்கங்களும் வேதனைகளும் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், வருத்தங்களும் எங்கள் வாழ்வை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். தேவ மாதாவின் பரிந்துரையில் என்னுடைய வியாதிகள், பலவீனங்கள், வாழ்வில் உள்ள எல்லா வருத்தங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கடவுள் நம் மீது மனதுருக்கத்தோடு ஆண்டவர், நம்மை உற்று கவனிக்கக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறவர், நம் மீது மனதுருக்கத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது, சந்தோஷத்தை இழந்த ஒரு மனிதன்
நிம்மதியை இழந்து போன ஒரு மனிதன் காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருந்தான். காட்டு அத்திமரத்தின் மேல் அமர்ந்தவன் கூர்ந்து கண்ணோக்கினான். அவன் உற்று கவனிக்க ஆரம்பித்தான். இந்த இயேசு யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் எப்பேற்பட்டவர்? இவரை பற்றி என்னெல்லாம் சொல்லுகிறார்கள்? இவரை யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு கூட அந்த கண்கள் கவனமாய் பார்த்து கொண்டிருந்தது. திரளான ஜனங்கள் நடுவில் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இந்த சக்கேயுவின் கண்கள் கூட்டத்தின் மத்தியில் இருந்த இயேசுவை பார்த்து கொண்டே வருகிறார். என் அருகில் வருகிறார். இந்த அத்திமரத்தின் அருகிலே வருகிறார். கொஞ்ச நேரத்தில் இவர் என்னை விட்டு கடந்து போய்விடுவாரே, இவர் என்னை விட்டு கடந்து போய்விடுவாரே என்று மனதிலே நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் கற்பனை பண்ண முடியாத ஆச்சரியம், எண்ணி பார்க்க முடியாத அற்புதம். இவன் இருந்த அத்திமரத்தில் இவன் மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறான். ஆனால் அத்திமரத்தின் கீழ் நின்ற இயேசு அத்திமரத்தை நோக்கி பார்த்தார். இவன் மேலிருந்து கீழே பார்க்கிறான், இயேசு கீழே இருந்து மேலே பார்க்கிறார். சக்கேவே, சக்கேவே, சக்கேவே. சக்கேவின் இருதயம் ஆடி போனது. என்னுடைய பெயர் எப்படி இவருக்கு தெரியும்? நான் அத்திமரத்திற்குள் இருப்பதை அவர் எப்படி அறிவார்? என்ன ஆச்சரியம்! நான் ஒரு கல்வன், ஒரு பாவி, எத்தனையோ பேருடைய செல்வத்தை திருடி வைத்திருக்கிறவன். என்னை சுற்றிலும் வாழக்கூடியவர்கள் என்னை ஒரு பொருட்டாக பார்க்காத பொழுது, பாவியாய் இருக்கக்கூடிய என்னை பெயர் சொல்லி அழைக்கிறாரே. சக்கேயு நினைத்து பார்க்காத அதிசயம். இயேசு சக்கேவை பார்த்து சொன்னார், சக்கேவே, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், விரைவாய் வருவாயா? சக்கேயுடைய வாழ்வு மாறியது. ஒரு பாவியாய் அலைந்தவனுடைய வாழ்வு மாறியது. ஒரு துன்மார்க்கனாய் இருந்தவனுடைய வாழ்வு மாறியது. அடித்து பறிக்கிறவனாய் இருந்தவனுடைய வாழ்வு மாறியது. பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவை சொந்தமாக்கினார். உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத சந்தோஷம் சக்கேயுவின் வாழ்வில் வெளிப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. கைகளை தட்டுங்க. மீட்பின் சந்தோஷம் வந்தது. சங்கீதம் 51:12 வாசித்தீர்கள் அல்லவா? மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். அந்த சந்தோஷம் சக்கேயுவின் வாழ்வில் வந்தது. உங்களுக்கும் சந்தோஷத்தை தர, சமாதானத்தை தர, நிம்மதியை தர இயேசு வந்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்துவோம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா,
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. இயேசுதா என் இரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் இரட்சகர், இயேசுதா என் ராஜா. கைகள் தட்டி. சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், மீண்டும் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு 20 பேர் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ண போங்க. சீக்கிரமா ஆண்டவருக்கு முன்னால உங்களை தாழ்த்தி திருமணமான ஒரு 20 பேர் பாவ சங்கீதனம் பண்ண வேகமா போங்க. திருமண வாழ்வில், இளமை பருவத்தில் உன்னை எந்தெந்த பாவங்கள் உன் இருதயத்தில் இன்னைக்கு வரை உன்னை அழுத்திக்கிட்டு இருக்கோ, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுருதேன், இந்த பாவ வழிகள் எனக்கு வேண்டாம், தவறான வழிகள் வேண்டாம், அக்கிரம வழிகள் வேண்டாம், விபச்சார சிந்தனைகள் வேண்டாம். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிற தவறான ஒழுக்கம் கூடாத பழக்க வழக்கங்கள், கேடான முடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கைகளை தட்டுவோம். சர்வ வல்லவர் மானா, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஆண்டவரே, இதோ நீர் என் இரட்சகராக, என் மீட்பராக வாரும். ஆண்டவரே, நான் இழந்து போன சந்தோஷத்தை தாரும். எனக்குள்ள இருக்கிற குற்ற பழி உணர்வுகள், நீண்ட காலமாக என்னை அழுத்தி கொண்டிருக்கிற தவறான காரியங்கள், என் மனதை சஞ்சலப்படுத்திக்கிட்டு இருக்கிற காரியங்கள், என் வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என்னை வருத்தி கொண்டிருக்கிற பாவங்கள், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவத்தினால் உருவான எல்லா விதமான தீய பழக்கங்களும், தவறான வழிகளும், தவறான நட்புகளும், இன்று வரையிலும் என்னால் விட முடியாத எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராய் இயேசுவே, நான் உமக்கு முன்பாக உண்மை இல்லாமல் எங்கெல்லாம் பாவ வழிகளை தேடி அலைந்து திரிந்தேனோ அதற்காக என்னை மன்னியும். என்னை ஆட்டி படைக்கிற பாவ உணர்வுகளிலிருந்து, இழிவான ஆசைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போ. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. 2 கைகளை சலசல வைங்க.
சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளிலிருந்தும், தீராத பலகீனங்கள், நோய் நொடிகள், கட்டிகள், ஆண்டவரே நரம்பு தளர்ச்சிகள், எலும்பு தேய்மானங்கள், அனைத்து விதமான இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்தும், என்னை துன்புறுத்துகிற சகல வியாதிகளிலிருந்தும் என்னை சுகப்படுத்தி அருளும் நற்கருணை ஆண்டவரே. இப்பொழுது என் பலவீனங்கள், இயலாமைகள், பய உணர்வுகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்தருளும், என்னை குணப்படுத்தும். 2 கைகளை வேண்டி ஸ்துதிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தமணி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமாவே, வார்த்தையால் சுகமாவே, தயவினால் சுகமாவே, தழும்புகளால் சுகமாவே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. 2 கைகளை உயர்த்துவோம், சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, என்னுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் எல்லா வேண்டுதல்களையும் கனிவாய் கேட்பவரே, என் மீது இரக்கமையும். இயேசு ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வந்திருக்கிற தெய்வமே, நான் இழந்து போயிருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள் மீண்டும் தருவீராக. வேலை வாய்ப்புக்காக, கடல் தொழிலுக்காக, கப்பல் வேலைக்காக, அரசு பணிக்காக, செய்யும் தொழில்களுக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். குழந்தை பேருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி நல்வாழ்வு அமையட்டும் ஆண்டவரே. கோர்ட்டு கேசுகளாலும் பலவித வழக்குகளாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், தரித்திரங்கள் வெளியேறட்டும். 2 கைகளை வைத்து ஸ்துதிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆண்டவரே, குடும்பங்களை சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. பிரிந்து வாடுகிற குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கிற குடி நோயாளிகள் மனம் மாறட்டும் ஆண்டவரே. போதை பொருட்களாலும் குடி பழக்கங்களாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீது இரக்கமையும் இயேசுவே. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையை சிந்திய இரத்தத்தினால் விடுதலை தாரும் இயேசுவே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வாய் திறந்து கூப்பிடுங்க. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமாவே, வார்த்தையால் சுகமாவே, தழும்புகளால் சுகமாவே, தயவினால் சுகமாவே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆண்டவரே, குடும்பங்களிலே ஒற்றுமையை தாரும் இயேசுவே. சமாதானத்தின் வல்லமையாளர்கள் நிரப்பும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையை எந்தெந்த தீமைகள் ஆக்கிரமித்திருக்கிறதோ எல்லா தீமைகளை விடுவித்தரலும் ஆண்டவரே. இயேசு சாமி, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதியின் பாதைகள் திறக்கட்டும், முன்னேற்றத்தின் பாதைகள் திறக்கட்டும், ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறக்கட்டும், அற்புதத்தின் பாதைகள் திறக்கட்டும் ஆண்டவரே. நீரும் பிள்ளைகளை தொடுவீராக, நீரும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நீரும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகள் பாதைகளும் திறந்து ஆசீர்வதித்தரலும் இயேசுவே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம்
சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமாவே உம் வார்த்தையால் சுகமானே உம் தயவினால் சுகமாவே உம் தழும்புகளால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே அற்புதம் செய்யுங்கப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா 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 குணமாக்குங்கப்பா என்னை குணமாக்குங்கப்பா குணமாக்குங்கப்பா என்னை குணமாக்குங்கப்பா குணமாக்குமப்பா என்னை குணமாக்குமப்பா குணமாக்குமப்பா என்னை குணமாக்குமப்பா ஏசையா 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 இசையா 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 ஏசையா 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 இசையா இசையா ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் விடுதலை தாரோ விடுதலையின் பாதைகள் திறக்கட்டும் சிறு குழந்தைகளை ஆசீர்வதியோ என் மகனை என் மகளை ஆசீர்வதியோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய சூழ்ச்சிகளும் மாறட்டும் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யோ ஆண்டவரே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க கப்பல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் இசையா 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 மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ரெண்டு கைகளை உயர்த்துவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி லலிதா சொல்றாங்க, எனது பேத்தி மோனிகா 2வது குழந்தை சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்று இறைவார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சுமதி சொல்றாங்க, எனது மகனின் திருமணத்தை எந்த ஒரு தடையுமின்றி கானாவூர் திருமணத்தை போன்று நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கிளென்சி சொல்றாங்க, எனது சகோதரியின் மகள் ரொம்ப கஷ்டப்பட்டாள் காய்ச்சலுடன். நான் அவளுக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள். அன்று பேதுருவு மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொண்டது போல என் சகோதரியின் மகள் காய்ச்சலை கடிந்து கொண்ட கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ரஞ்சிலா சொல்றாங்க, போன வாரம் செவ்வாய் அன்று புளியம்பட்டியில் நல்லபடியாக எந்த ஒரு தடையுமின்றி அன்னதானத்தை நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கெல்பா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து என் உறவினரின் மகனும் மருமகளும் அடிக்கடி சண்டை போட்டு பிரச்சனையோடு இருந்தார்கள். வேறு நபரிடம் ஜெபிக்க சொல்லும் போது அவர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆனால் நான் அவர்களுக்காக இறை நம்பிக்கையோடு மனம் ஒத்து ஒவ்வொரு வாரமும் இறை இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெபம் தூவம் போல் அவர் முன்னிலையில் கேட்கப்பட்டு உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க இப்போது இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கெல்பா 2வது சாட்சி சொல்றாங்க, என் மகளுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடித்து கொண்டே இருந்தது. பிரதரிடம் போன் பண்ணி ஜெபிக்க சொன்னேன். டைபாய்டு காய்ச்சலாக இருக்கும் என்று பயந்து போனேன். பிறகு பிரதர் ஜெபித்த பிறகு காய்ச்சல் விட்டு விட்டது. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கெலினா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது கொழுந்தன் வீட்டில் நடந்த முதல் திருவிருந்து நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி லலிதா சொல்றாங்க, எனது வீட்டின் சாவி தொலைந்து விட்டது, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. பிறகு பிரதரிடம் ஜெபம் பண்ண சொன்னேன். பிரதர் 53 ஜெபமாலை சொல்ல சொன்னார்கள். நானும் ஜெபமாலை சொல்லி முடித்த பிறகு போய் பார்த்தேன், சாவி கிடைத்து விட்டது. தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இறைவார்த்தைக்கிணங்க தேடிய எனக்கு திருப்பி எடுத்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜெஸ்வா வென்சிலா மணப்பாட்டிலிருந்து சொல்றாங்க, ஜெஸ்வா வென்சிலா தம்பதியர் எங்களுக்கு திருமணமாகி 9 வருடம் ஆகிறது. 8 வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருந்தோம். நிறைய மருத்துவம் பண்ணியும் பலன் இல்லாமல் இருந்தது. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னோட பேர் வென்சிலா. என்னோட கணவர் பேர் ஜெஸ்வர். எங்களுக்கு மணப்பாடு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி மே 17லேருந்து 9 வருஷம் பிறந்திருக்கு. 8 வருஷமாக குழந்தைக்காண்டி காத்திருந்தோம். எவ்வளோ மருத்துவம் இது பண்ணி என்ன பிரச்சனைன்னே தெரியல, தள்ளி போய்கிட்டே இருந்தது. போன வருஷம் என் தோழி சரண்யா அவங்க வந்திருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக எதர்ச்சியாக பஸ்ஸில் போகும்போது தான் அவங்க மனசில் அவங்ககிட்ட புலம்பும்போது அவங்க சொன்னாங்க, இரக்கத்தின் ஊற்று ஆண்டவர் யூடியூப்பில் இருக்குது, நீ கவனி அப்படின்னாங்க. நான் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு நம்ம போகலாம். ஒரு நாள் வந்தோம், அவ்வளோ நிறைவாக இருந்தது மனசுக்கு. மாதாட்ட அழுது ஜெபிச்சோம்.
போன செப்டம்பரில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்த்தோம், அந்த மாதமே சக்ஸஸ் ஆச்சு. இயேசுக்கே புகழ். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச பரிசு தான். மாதா கிட்ட இருந்து வந்த பரிசு. மாதாமாவுக்கு சாட்சி சொல்லணும். நான் ஒவ்வொரு வாட்டி என் பிள்ளைய கொஞ்சம் போதும் மாதாமா தந்த பரிசுன்னு சொல்லி தான் கொஞ்சுவேன். எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா அதுவுமே மாதாமா தந்தது தான். எனக்கு அழுக வரும்னு சொல்லிட்டு தான் நான் முன்னருமே எழுதிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ ப்ரோ. குழந்தை மே 22 பிறந்தாங்க. பிறந்த உடனே ஒரு வாட்டி தான் அழுதாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மறுநாள்ல இருந்து அன்னைக்கிலேருந்தே கொஞ்சம் மூச்சு திணறல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. திரும்ப மறுநாள் நான் ஐசியூக்கில் கண்ணு முழிக்கும் போதே என் பிள்ளைய பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. கஷ்டம் 6வது நாள் கழிச்சு தான் 6வது நாள் தான் என் குழந்தைய நான் நேரில் பார்த்தேன். அது வரைக்கும் பார்க்கல. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, யாது பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சிஜன் வைத்தா ஆக்சிஜன் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுறான். அது என்ன பண்ணுறதுன்னே தெரில. டாக்டரும் குழம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். பிரதர் கொஞ்சம் எங்களுக்காண்டி ஜெபிங்க, என்ன நடக்குதுன்னே தெரில, தெளிவான ஒரு விளக்கமே தர மாட்டேங்காங்க குழந்தைய பற்றி அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரதர் ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆரோக்கியமாக தான் இருக்கான் அப்படி சொன்னாங்க. இயேசுக்கே புகழ். அதேமாரியே டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா, ஆனால் கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி சொன்னாங்க. சொல்லவும் இது தாய்ப்பால் அன்னைக்கே மறுநாளே பிரதர் ஜெபிச்சு மறுநாளே அவங்க வந்து சொன்னாங்க, இது அது வரைக்குமே பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டு இருந்தது. நீங்கள் வந்து மறுநாளே தாய்கிட்ட இருந்து பால் பீச்சிட்டு வாங்க, டியூப் மூலியமாக குடிக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு 2 நாள் டியூப் மூலியமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. பிள்ளைய நேரில் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. என்னையோ நான் அருள்ராட்சியில் இருந்தேன், பிள்ளை ஜிஹெச்சில் இருந்துச்சு. நான் மாதா கிட்ட வேணும், மாதாமா என் பிள்ளைய பார்க்கணும், எப்படியாவது டாக்டர் மனசை மாற்றி. ஏன்னா ஸ்டிச்சஸ் சிசேரியன் தான், ஸ்டிச்சஸ் பிரிக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலும் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் தந்தாங்க. அந்த 1 மணி நேரம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்குது, என் பிள்ளை அங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு மாதாமாட்ட வேண்டேன். பால் பீச்சிட்டு போனாலும் எனக்கு கஷ்டமாச்சு. மாதாமா என் பிள்ளைய மாரோட வச்சு கொடுக்கணும். இயேசுக்கே புகழ். எதிர்பார்க்கவே இல்லை. மறுநாளே பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து டக்குன்னு ஐசியூக்குள்ள இருக்க பிள்ளைக்கு சொல்லிட்டாங்க, தாயை வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு. நான் தங்கியிருந்த ஆஸ்பத்திரியிலேயே நீ அன்னைக்கே ஸ்டிச்சஸ் பிரித்து உங்களுக்கு நாளைக்கு தான் ஸ்டிச்சஸை பிரிக்கணும், உங்களுக்கு இன்றைக்கே நான் அட்வான்ஸாக பிரிச்சிடுறேன், உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இயேசுக்கே புகழ். மரியே வழங்க சொல்லு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன புத்தடியிலே என்ன உடனே கையில் குழந்தைய தருவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஐசியூக்குள்ளே இருக்கிற பிள்ளைய டக்குன்னு தரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்க பிள்ளைய டக்குன்னு போன ஒரு 1/2 மணி நேரத்துலேயே கையில் தந்தாங்க. தந்து மாரில் வச்சு பழக்குங்க பிள்ளைய அப்படி சொல்லிட்டு அந்த தந்த உடனே கையில் வாங்கினது. ஒவ்வொரு வாட்டியும் என் பிள்ளைய முத்தம் கொஞ்சம் போது மாதாமாக்கு தான் நன்றி சொல்லுவேன். அதுலேருந்து ஒரு 2 நாள் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி மாட்டேன் பெண் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கா சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இயேசுக்கே புகழ். மாதிரியே வாழ்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவங்க மகனின் பெயர் மரிய சகாய நேசன். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தைக்கிணங்க என்னையும் என் பிள்ளையும் அழிவின் படுகொலியில் நின்று தூக்கி எடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே.